18ஆம் படி கருப்பசாமி துணை. கருப்பசாமி துணைன்னு சொல்லிக்கிட்டே என் கையை தொட்டதால தான் என் கைகளின் மூலமாக நீ கேட்டது உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது. என்னப்பா இது கஷ்டம், என்னடா இது வாழ்க்கைன்னு துன்பங்களையும் துயரங்களையும் நினைச்சு வாழ்ந்து வந்த உன் வாழ்க்கையில தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போச்சுன்னு சொல்றது போல எல்லா துன்பங்களையும் ஆரம்ப கட்டத்திலேயே துரத்தி அடிச்சிட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளோ கஷ்டமோ உன்னை நெருங்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். எந்த துயரமும் மறுபடியும் உன்னை நெருங்க முடியாது. ஏன்னா இப்போது நீ கருப்பசாமி துணைன்னு என்னுடைய நாமத்தை சொல்லி என்னுடைய ஆதரவையும் பாதுகாப்புக்காக கேட்டுட்ட. அப்புறம் என்ன, உன் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு உனக்கு துணையா ஆதரவா பாதுகாப்பா நான் இருந்து எப்போதுமே உன்னை காப்பாற்றுவேன் என் செல்லமே. எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி எல்லா சந்தோஷங்களையும் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்கறதுக்காக தான் இதை சொல்ல சொன்னேன். உன்னை கெடுக்கிறதுக்கு உன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்தாலும் அதே இடத்துல உனக்காக நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. என்னை தீவிரமாக வணங்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை ஒருபோதுமே நிலைகுலைய விடமாட்டேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து 1000 கரம் கொண்டு உன்னை காப்பாற்றுவேன் என் செல்லமே. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் அங்கேயே உன்னை காப்பதற்காக நான் இருக்கிறேன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு வேலை செய். உன் வாழ்க்கையில அடுத்தவங்க உனக்கு கொடுத்த கஷ்டங்களையும் காயங்களையும் மனசுல சுமந்துக்கிட்டே இருக்காத. எது முக்கியம், எதை யோசிக்கணும், எதை மறந்து கடந்து தாண்டி வரணும்னு நீயே தான் பகுத்து பிரித்து பார்க்க வேண்டும். அப்படி வாழ்க்கையில எதை யோசிக்கணும், எதை நினைக்கவே கூடாதுன்றது உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன் வாழ்க்கையில எப்போதும் ஆனந்தமாக நீ இருக்கலாம். கஷ்டமோ கவலையோ உன் மனசை ஆக்கிரமிக்காது. நீ யாரையும் வெறுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒருத்தரை பிடிக்கலைனா அமைதியாக விலகுவதுதான் சிறந்தது. ஏன்னா நிம்மதி மிகவும் முக்கியமல்லவா? பிடிக்காத ஒருத்தரை பற்றி நீ நினச்சிக்கிட்டே இருந்தீன்னா அவங்க செஞ்சது, அவங்க பேசுனது, அவங்க சொன்னதுன்னு எல்லாமே மறுபடியும் மறுபடியும் உனக்கு ஞாபகம் வந்து உன் நிம்மதியை நீ இழக்கக்கூடும். அதனால தான் நீ எப்போது நிம்மதியாக இருக்கணும்னா இந்த கருப்பசாமி என்னை மனசில் நினச்சிக்கோன்னு சொல்கிறேன். ஒரு பெண் தன்னை அதிகம் காயப்படுத்தியவனை தான் அதிகமாக நேசிப்பாள். அதே போல ஒரு ஆணும் தன்னை மிகவும் விரும்புபவளை தான் மறுபடியும் மறுபடியும் காயப்படுத்துவான், சண்டை போடுவான், ஏதாவது திட்டுவான். ஆனால் உண்மையிலேயே இவர்கள் இருவருக்கும் இருக்கும் அதீத அன்பு தான் இதற்கு காரணம். உன் வீட்லையும் அப்படித்தானே நடக்குது. நிறைய அன்பும் வச்சுக்கிறீங்க, சண்டையும் போட்டுக்கிறீங்க. இனிமேலாவது அதீத அன்பின் காரணமாக நடக்கும் இந்த விஷயத்த கொஞ்சம் மாத்திக்கிட்டு அன்பை மட்டும் வெளிக்காட்டவும் பரிமாறவும் பழகிக்கோங்க. உன்னுடைய லட்சியம்ங்கிறது மிகப்பெரிய மலையாக இருக்கும் பட்சத்தில் இடையில தடங்களாக வரக்கூடிய சின்ன கற்களை பற்றிய கவலை உனக்கு வேண்டாமேன் செல்லமே. நீ பெருசா ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படும் போது அதுல சின்ன சின்ன கவலைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனா உன் மீது அன்பு கொண்டு உன்னை காப்பாத்த உனக்கு துணையாக இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது எந்த பிரம்மாஸ்திரமும், எந்த நாராயணஸ்திரமும், எந்த பாசுபசாஸ்திரமும் கூட உன்னை நெருங்க முடியாது. நீ தைரியமாக முன்னேறிப்போ. உனக்கு நிழலாக இந்த கருப்பசாமி எப்போதும் உன் கூடவே வருவேன். உன்னை வீழ்த்த உனக்கு எதிராக யார் வந்தாலும் உன் கூட நான் இருக்கிறேன்றதை அவர்கள் உணர்ந்து கொண்டு உன்னை விட்டு விலகி ஓடதான் போறாங்க. நீ பயம் கொள்ளாமல் தைரியமாக முன்னேறிப்போ. உன்னுடைய உறவு அடுத்தவங்களுக்கு தேவை நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க நிச்சயமாக உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சிருப்பாங்க. எப்போ நீ தேவையில்லை நினைச்சு உன்னை அலட்சியப்படுத்தினார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களை நீயும் மறுபடியும் யோசிக்க கூட வேண்டாம். இந்த கருப்பசாமியை நம்புகிற உன் வாழ்க்கையில நிச்சயமாக திருப்பம் வரும். கொடுக்கும் சக்தி இருக்கிற வரைக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உனக்கான விஷயங்களை நான் கொடுத்து தான் வச்சிருக்கேன். அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இரு. காசு பணம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யாருடைய ஒருவரையாவது பசியை போக்கக்கூடிய அது 10 ரூபாவா இருந்தாலும் சரி, அது நிச்சயம் பல 1000 மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு இல்லாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவக்கூடிய நல்ல மனசை உன் கூட வச்சுக்கோ. காலம் மாறும் காலம் மாறும்னு கற்பனையிலேயே காத்திருக்காதே. ஏன்னா இங்க முயற்சி செய்யாமல் எதுவும் மாறாது என் தங்கமே. என்னை நம்பி இருக்கிற எல்லா குடும்பங்களையும் காப்பவன் இந்த கருப்பசாமி.
எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என்னை நம்பி இருக்கிற உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நிச்சயமா இனி எல்லாமே நீ நினைச்சது போல சிறப்பாக தான் நடக்க போகுது. வாழ்க்கையில உன் கூட இருக்கிறவங்க இவங்க யாரு எப்படின்னு அவங்க விட்டு விலகிற பிறகுதானே உனக்கு புரிய வருது. நீ கெட்டவங்களை அப்படி தொலைச்சாலும் பரவாயில்ல, சில பேர் நல்லவர்களும் உன் அருகிலேயே இருக்காங்க. அவங்கள தொலைச்சிட்டு அவங்க உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் ஐயோ பொக்கிஷத்தை இழந்துட்டேனேன்னு வருத்தப்படாத. உன் கூட இருக்கிறவங்கள யார் உனக்கான நல்லதை நினைக்கிறவங்க, யார் நல்லவங்கன்னு நிச்சயமாக உனக்கு தெரியும். அதை புரிந்து நடந்து கொள்ளேன் செல்லமே. தவறு செய்கிறவங்க மட்டுமல்ல, அந்த தவறை தட்டி கேட்பவரும் அதை கண்டும் காணாமல் செல்பவரும் தண்டனைக்கு உரியவர்கள்தான். எப்போதுமே தவறு செய்கிறவங்க உன் அருகில் இல்லாத அளவுக்கு நீ பார்த்துக்கோ. ஏன்னா நம்ம நட்பு நம்ம சொந்தம்னு நீ அவங்களுக்காக பேசாம விட்டு கொடுத்து போகும்போது நீயும் அந்த தவறு செய்த தண்டனைக்குரிய ஆளாக மாற வாய்ப்பு இருக்கு. வேஷம் போடக்கூடிய உறவுகளுக்கு மத்தியில உன்னுடைய உண்மையான பாசம் தோத்து போகுதே நினைக்காத. எப்போதுமே நீ உண்மையான பாசத்தோட இரு. பாசம் வச்சவங்களும் பகல் வேஷம் போட்டவங்களும் தன் தவறை சரியாக உணர்ந்து சரி செய்து கொள்ள அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை நான் கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை உனக்கு வரமாக கொடுத்ததே உன்னை பெற்றவர்கள்தான். எப்போதுமே உன்னை பெற்றவங்க உனக்கு கெடுதலோ கெட்டதையோ நினைக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அவங்க சொல்றபடி உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். அதே போல உன் வாழ்க்கையில உனக்கு வரமாக வந்த துணையோட உன் துணையிடம் நீ விட்டு கொடுத்து போறதுல எந்த தப்பும் இல்லை. உன்னை தள்ளி விடுறதுலையும் தோற்கடிக்கிறதுலையும் மற்றவர்கள் வலிமையானவர்கள் நிரூபிச்சா நான் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் வலிமையான ஆள் என நீ அடுத்தவங்களுக்கு நிரூபி. ஏன்னா உன் கூட இருக்கிறது இந்த கருப்பசாமி நான் அல்லவா. கவலைகளை விடு. உன் உதவிக்கு யாருமே இல்லையே நினைச்சு மனமுடைந்து நீ நிற்கதியாக நிற்கும் போது உன் கரங்களை இறுக்கமாக பற்றியவன் இந்த கருப்பசாமி. தனியா இருக்கிறோமே நினைச்சு வருத்தப்படாத. எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிடாம நான் உன் கூடவே இருப்பேன் என் தங்கமே. நீ நினைக்கிறது நல்லதாக இருக்கும்போது உனக்கு நடப்பதும் நல்லதாகவே இருக்கும். கலங்காதே. உன் துன்பமெல்லாம் தீர்ந்து என் அருளால் இனி உன் வாழ்வில் நல்லதை நான் நடத்துவேன். உன்னை பிரிந்து செல்ல நினைப்பவர்களிடம் நீ புரிஞ்சுக்கணுமே தவிர அவங்க கிட்ட போய் மறுபடியும் கெஞ்சாத. உன்னை புரிந்து கொண்டவர்கள் உண்மையிலேயே உன்னை சரியா புரிஞ்சுட்டவங்களா இருந்தா நிச்சயமாக உன்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கவே மாட்டார்கள் தானே. சீக்கிரமாவே நீ மாறப்போற. அதுவும் உன் வாழ்க்கை நிலையும் மாறப்போகுது. என்னால முடியாத காரியம்னு எதுவுமே இல்லைன்னு உனக்கு தெரியும் தானே. இந்த கருப்பசாமி எப்போதுமே உனக்கு துணையாக பாதுகாவலாக இருக்கேங்கிறத நீ ஒருபோதும் மறந்துடாதே. அதை மறந்துட்டு தானே மறுபடியும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. உன்கிட்ட இருந்து நான் எதையுமே எதிர்பார்க்கல. நான் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது எல்லாமே விசுவாசமும் பொறுமையும் நம்பிக்கையும் பக்தியும் மட்டும்தான். உனக்கு வேணுங்கிறது எதுவா இருந்தாலும் நான் நிச்சயமாக அள்ளித்தருவேன். ஆனா நீயும் உன் மனசுல ஏற்பட்ட ஒரு சிறு அழுக்கு மற்றும் சில தவறுகளின் காரணமாகவும் கெட்ட செயற்கையாலும் எல்லாத்தையுமே தப்பாவே யோசிச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க. இப்போது உண்மையை உணர்ந்து என்னை தேடி வந்திருக்க. இனிமே உனக்குள்ள பயமோ கவலைகளோ குழப்பமோ வேண்டாம். நீ செஞ்ச தவறையெல்லாம் இந்த கருப்பசாமி மன்னிச்சிட்டேன். உன் கேள்விகளுக்கான விடையை கொடுக்க தான் போறேன். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீ கொஞ்சம் மௌனமாக இரு. யாராவது வேணும்னே வம்பிழுத்தாலும் வம்புக்கு வந்தாலும் நீ அதை தவிர்த்து விட்டு மௌனமாக செல்ல வேண்டிய காலகட்டம் இது. உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சீக்கிரம் கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமையாக கருப்பசாமி துணைன்னு சொல்லிக்கிட்டே இரு. மேற்கொண்டு எந்த சிக்கலிலும் நீ மாட்டிக்கொள்ளாமல் நான் உன்னை காப்பாற்றுவேன் என் செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் நடத்தியதும் நான் தான், நடத்த போவதும் நான் தான். இனி நடப்பவை எல்லாம் நல்லதாகவே இருக்கும் என முழுவதுமாக நம்பி தைரியமாக இரு. என்னையே நம்பி இருக்கிற உன் மேல எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டேதான் இருக்கும். நீ பயப்படாதே என் தங்கமே. தேவையில்லாத மன கஷ்டங்களை நினைச்சு நீ புழுங்கின காலமெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. இனி எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. உன்னை பழி சொன்னவங்களும் குறை சொன்னவங்களும் யாரும் உனக்கு வழி சொல்ல போறதில்ல. உன் வாழ்க்கை இந்த கருப்பசாமியின் கைகளில் தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் நல்ல செயல்களை செய்யப்பார். வாழ்க்கையில் தரும் காயங்கள் எல்லாம்
மற்றவர்களை பற்றிய குணங்களை அறிந்து கொள்வதற்காக தான். நீ ஒருபோதும் கவலைப்பட்டு முடங்கிவிடக் கூடாது என் செல்லமே. நீ எந்த முடிவை எடுத்தாலும் அதை உனக்கு சரியானதாக, அழகானதாக, அர்த்தமுள்ளதாக நான் ஆக்கி காட்டுறேன். உன் எதிர்காலம் நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சு நீ சில விஷயங்களை துணிந்து செய்ய ஆரம்பிச்சிருக்க. அதன் மூலமாக நிச்சயம் நன்மையே நடக்கும். நீ எடுத்த முடிவை பத்தி மட்டும் கவலைப்படாத. சில பயணங்களும் மாற்றங்களும் உன் வாழ்வில் உண்டாக போகுது.